வெல்கம் டு மூவி டுடே. இன்றைக்கி நாம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிற அரபிக் லாங்குவேஜ் படமான ஃப்ரம் த ஆஷஸ் த பிட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, ஊருக்குள்ளே ஒரு பிரபலமான ஸ்கூல் ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு நாள் நல்ல மழை பெய்யுது. அப்படி பெய்யும்போது பக்கத்தில் நடக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்னால் அந்த ஸ்கூலில் ஒரு இடத்துல பெரிய பள்ளம் ஒன்று ஏற்படுது. பட் பிரச்சனை என்னென்னா, அப்படி பள்ளம் ஏற்படும் போது அந்த ஸ்கூலில் படிக்கிற 3 பொண்ணுங்க அங்கே வர அதுக்குள்ளே விழுந்துடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்கள மீட்டாங்களா இல்லையா என்பதற்கான விடை தான் மீதி கதை. இப்போ வாங்க பாசிட்டிவ்ஸ் என்னென்ன, நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்ப்போம். பாசிட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்று கூட இல்லை, எல்லாமே நெகட்டிவ்ஸ் தான். முதல்ல இந்த படம் ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே தான் ஓடுது. பட் நமக்கு என்னமோ ஒரு 3 மணி நேரம் போயிருக்குமோ அப்படின்னு தான் தோணுது. அந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்லோவான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே தான் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு சர்வைவல் த்ரில்லருக்கான ஸ்கோப் இருந்தும் அதை சுத்தமாக மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இது ஒரு அரபிக் லாங்குவேஜ் படம். பட் பார்க்குறதுக்கு ஒரு அரபிக் லாங்குவேஜ் சீரியல் பார்த்த மாதிரி இருந்தது. படம் ஃபுல்லாகவே ஒரு ஸ்கூலுக்குள்ளே கதை நடக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது எங்கேயுமே சுத்தமாக சுவாரஸ்யமாக இல்லைன்னு தான் சொல்லணும். சினிமோட்டோகிராஃபியாவது ஓகே, பட் மியூசிக் அண்ட் சிஜிஐ ஒர்க்லாம் ரொம்பவே மோசமாக தான் இருந்தது. ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்பவே ஒரு பிலோ ஆவரேஜ் படம்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 1.5 கொடுப்பேன். இதில் அடல்ட் கான்டென்ட்லாம் இல்லை. ஸோ பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா ஃபேமிலியோடு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்புமே எனக்கு ரொம்பவே ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இதில் ஏதாவது நிறைக்குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவிடுங்க. தேங்க்ஸ்.